சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல ஆபத்துக்களையும் கண்ணீரையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட உங்களால ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்க முடியும். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது இந்த மாசத்திலையும் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் கடகராசியிலே தான் இருக்க போறார். அதுவும் நீச்ச செவ்வாயா பலம் இல்லாம தான் உட்கார்ந்துருக்க போறார். அதுலயும் முக்கியமா தற்சமயம் செவ்வாய் பகவான் நேர்கதியில பயணம் பண்ணாம வக்ரகதியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ராசிநாதன் இந்த மாதிரி பலம் இழந்து இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகர் தன்னோட தன்னம்பிக்கையை முழுமையா இழந்துருவார். எந்த ஒரு சூழல்லையும் ஜாதகருக்கு கொஞ்சம் கூட தான் மேல நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. அடுத்தவங்களை நம்புற அளவுக்கு கூட தன்னை நம்புறதுக்கு ஜாதகர் தயாரா இருக்க மாட்டார். நம்மளால எதையுமே செய்ய முடியாது, நம்ம எது செஞ்சாலும் தோல்வியில முடிஞ்சிரும், நம்ம கிட்ட இருந்த திறமை எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு, நமக்கு வயசாயிடுச்சு, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி நமக்கு நஷ்டங்கள் மட்டும்தான் கிடைக்கும், லாபங்களே நமக்கு கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய அவநம்பிக்கையான எண்ணங்கள் ஜாதகரோட மனசுல கட்டாயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே நெகட்டிவா திங்க் பண்றதை விட்டுட்டு பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்மளால முடியாது அப்படிங்கிற அவநம்பிக்கையோட இருக்காதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா எந்த ஒரு சூழல்லையும் மற்றவங்க நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து நிக்காதீங்க. நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு முயற்சிகளை செய்யுங்க. அதே போல ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு குடும்பத்தை நினைச்சு அதிகமான பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலர் குழந்தைகளை நினைச்சு அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதிகமா பயந்துகிட்டே இருப்பீங்க. குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, குழந்தைகளுக்காக நம்ம எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்கவலை உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நினைச்சும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட எதிர்காலத்தை நினைச்சும் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள கட்டாயமா இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வாங்க. முருக வழிபாடு உங்க மனசுல நிறைய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா சுப்பிரமணியர் வழிபாடு உங்க மனசுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய குழப்பங்களையும் தேவையில்லாத பயத்தையும் முழுமையா நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியிலேயே புதன் பகவானோட இணைஞ்சு இருப்பாரு. அப்படிங்கறதால ஓரளவுக்கு சிறப்பான பண வரவையும் சிறப்பான பண புழக்கத்தையும் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாசத்துல எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு பண தட்டுப்பாடோ அல்லது திடீர் பண நெருக்கடியோ இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு இருக்காது. அதே சமயம் ஒரு சில விரை செலவுகள் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாசத்துலயும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணம் எப்படி செலவாகுது, யார் மூலமா செலவாகுது அப்படிங்கிறதையே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கைகள்ல இருக்கிற பணம் தண்ணியா செலவாகி போய்கிட்டே இருக்கும். பணத்தை சேமிக்கணும், அந்த பணத்தை வச்சு கடன்களை அடைக்கணும் அப்படின்னு நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி உங்களால அவ்வளவு சுலபத்துல பணத்தை சேமிக்கவே முடியாது. என்னதான் உங்க கைகளில் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருந்தாலும் ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த டிசம்பர் மாசத்துல ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியிலேயே இருப்பாரு. அப்படிங்கறதால சொந்த தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல விதத்துல லாபங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும்.
தொழில நெருக்கடிகளையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்திச்சு வரீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் போட்டிகள் இல்லாம சிறப்பா நீங்க தொழிலை செய்ய போறீங்க. உங்களை ஒரு போட்டியாளரா நினைச்சு உங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்த எல்லாருமே இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து படிப்படியா உங்களை விட்டு விலகி போக போறாங்க. இவ்வளவு நாளும் உங்க எதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருப்பான், நீங்க வீழ்ந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க எதிரி உங்ககிட்ட தோத்து ஓட போறான் அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் எதை பத்தியும் கவலைப்படாம உங்க தொழில முழுமையான அளவுல கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப கடினமான காலங்கள் எல்லாத்தையுமே விருச்சிக ராசிக்காரங்க கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வசந்த காலமா தான் இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிரச்சனைகளை பார்த்து பயந்து பின் வாங்கிடாதீங்க. எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இன்னும் முழுமையா விலகல அப்படிங்கறதால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல விருச்சிக ராசி அன்பர்கள் யாரையுமே நம்பாதீங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 10 வருஷம் 15 வருஷம் பழக்கமா இருந்தாலும் சரி, யாரை நம்பியுமே பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. யாருக்கும் பணத்தை கடனாவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளோ அல்லது பிரச்சனைகளோ கட்டாயமா இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே உங்க வாழ்க்கை துணை நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமா பெரிய அளவிலான சப்போர்ட்டும் பெரிய அளவிலான நம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அதுக்கு நேர் அப்படியே ஆப்போசிட்டா உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில சொந்த பந்தங்கள் நீங்க ஏதாவது அவங்களுக்கு உதவிகளை செய்யணும் அப்படின்னு உங்களை எதிர்பார்த்து வந்து நிற்பாங்க. முக்கியமா உங்ககிட்ட இருந்து பணத்தை கடனா கேட்டு சொந்த பந்தங்கள் உங்களுக்கு அதிக அளவுல நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் பலம் இழந்து இருப்பாரு அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்துல நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, பெரிய வியாதிகள் ஏதாவது நமக்கு வந்துருமோ, பெரிய வியாதிகள் வந்து நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்க பயப்படுற மாதிரியோ அல்லது கவலைப்படுற மாதிரியோ பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவுமே இந்த டிசம்பர் மாசத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா உங்களுக்கு இருக்காது. ஆனா மனசளவுல இந்த டிசம்பர் மாதம் நீங்க தன்னம்பிக்கை இல்லாம இருப்பீங்க அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு ரொம்பவே அதிக அளவுல கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த கவலைகள் மூலமாவே ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாசத்துல எதை நினைச்சும் அளவுக்கு அதிகமா கவலைப்படாதீங்க. அதிகமான கவலை தான் உங்களோட முதல் எதிரி அப்படிங்கறத எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க மன தைரியத்தோட இருக்கீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் உங்களால ரொம்ப சுலபமா கடந்து வந்துட முடியும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுலயும் குறிப்பா ராசி கட்டத்துல இருக்கிற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நேர் எதிர் பாதகமாவே இருந்தாலும் ரிஷபராசியில இருக்கிற குரு பகவானோட பார்வை விருச்சிக ராசியில நேரடியா பதியும் அப்படிங்கறதால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க தலைக்கு வர்றது தலப்பாகையோட போயிரும். பெரிய அளவிலான பிரச்சனைகள், பெரிய அளவிலான ஆபத்துகள் உங்களுக்கு வர்ற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சாலும் குரு பார்வையில நீங்க இருக்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி மாதிரி விலகி போயிடும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில இணையக்கூடிய யோகத்தை கூட இந்த குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்காலத்தை நினைச்சு அதிகமா கவலைப்படாம, குழந்தைகளை நினைச்சு அதிகமா பயப்படாம இருந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.